ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி திஸ் வில் பி a series of many videos consisting of ஆர்டினோ. ஸோ நம்ம இந்த சீரீஸை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக கொண்டு போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். ஆனால் ஆக்சுவலி இது ரொம்ப கம்மி தான், இதுக்கு மேலே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ஆர்டினோ சீரீஸில் பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பராக கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கலாகவே சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதனால் மட்டும்தான் இது ரொம்ப சூப்பராக போக போகுது. ஒன்லி நம்ம ப்ராக்டிக்கல் பற்றி படிக்கும்போது உங்களுக்கு தியரியோட சேர்ந்து புரியும். ஸோ எனக்கு புரிஞ்சது, அதனால் நானும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆர்டினோ ஐடிங்கிறது தான் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ண போகிற ப்ரோக்ராமோட பேர். ஸோ அந்த ப்ரோக்ராமை அதை எடிட் பண்ணுறதுக்கு நம்ம ஆர்டினோ ஐடி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஆர்டினோ ஐடி வந்து டேரெக்டாக வந்து நம்ம ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலரோட இன்டர்ஃபேஸ் பண்ணணும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் தான் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் ஆர்டினோ வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டேரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். A few moments later. லேப்டாப் ஸ்லோவாக இருக்குங்க, என்ன பண்ணுறது? ஓப்பன் ஆகு. 1 hour later. ஸோ இதுதான் நம்மளோட ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ நம்ம இதை வந்து லைவாக இன்டர்ஃபேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து தியரிட்டிக்கலாக சொல்கிறதுக்கு நிறையவே இருக்குது கைஸ். நான் வந்து பேசிக்கலாக இது என்னன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 பின்ஸ் இருக்கும், ஒரு கிரவுண்ட் இருக்கும். ஸோ இந்த 13 பின்ஸும் தான் நம்ம வந்து இன்புட்டாக யூஸ் பண்ணுவோம். பேசிக்கலாக சொல்கிறேன், இந்த 13 பின்ஸில் பார்த்தீங்கன்னா 0 and 1 வந்து நம்ம விட்டுருவோம். பிகாஸ் வந்து டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர், அதாவது டிஎக்ஸ் அண்ட் ஆர்எக்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. டிஎக்ஸ்னா டிரான்ஸ்மிட்டர், ஆர்எக்ஸ்னா ரிசீவர். ஸோ அது வந்து நம்ம அதை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இன் சம் கேசஸ் we will use that, but for now you can omit that. அப்புறம் 2லேருந்து 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் வந்து நம்மளோட எக்ஸ்டர்னல் டிவைசஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 0s and 1s வச்சுருக்கோம். ஸோ 5 volts அவுட்புட் கொடுக்கும். அவுட்புட் இல்லை, ஸோ போர்ட்லேருந்து இந்த ஒரு பின்னுக்கும் பார்த்திங்கன்னா 5 volts அவுட்புட் வரும். ஸோ அது பக்கம் இங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அனலாக் பின்ஸ்னு சொல்லுவாங்க, A0லேருந்து A5 வரைக்கும். ஸோ இதையும் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எதுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இது வந்து பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா விஇன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. விஇன் அப்படிங்கும்போது வோல்டேஜ் இன். ஸோ இதில் வந்து 5 volts வரும். அப்புறம் கிரவுண்ட் 2 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3.3 volts இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 3.3 volts அவுட்புட் கொடுக்கும். அதுக்கப்புறம் ரீசெட் பட்டன் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்பில்ட் எல்இடி இருக்கும், அதாவது எல்லுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா இது பக்கத்தில், இது வந்து ஒரு எல்இடி. ஸோ அதுக்கப்புறம் டிஎக்ஸ் ஆர்எக்ஸுங்கிறது 2 எல்இடி இருக்கும். இது ரெண்டுமே க்ரீன் கலர் லைட் எரியும், இங்கே மட்டும் ரெட் கலர் லைட் எரியும். இந்த இன்பில்ட் எல்இடியோடைய இன்புட் பார்த்தீங்கன்னா 13ல் நீங்கள் எதனா பவர் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராலாக எதுவுமே கனெக்ட் பண்ணாமல் ஜஸ்ட் 13க்கு மட்டும் நீங்கள் ப்ரோக்ராம் கோடு கொடுத்தீங்கன்னா இந்த எல்இடியை நம்மளால் பிளிங்க் பண்ண வைக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரீசெட் பட்டன் இருக்குது. இந்த ரீசெட் பட்டன் சும்மா பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமை ரீசெட் பண்ணுறதுக்காக, வேறு ஒன்றும் இல்லை. ரீசெட் மீன்ஸ் இது டெலிட் பண்ணிடாது, திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஓட வைக்கும் ஒரு ப்ரோக்ராமையும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து நம்மளோட கனெக்டர் இருக்குது. ஸோ இந்த கனெக்டரை வச்சு தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம் நம்மளோட லேப்டாப்க்கும் நம்மளோட ஆர்டினோ போர்டுக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பின்னோட நம்மளோட லேப்டாப்பை கனெக்ட் பண்ணுற ஒரு கேபிள் வேணும். ஸோ அந்த கேபிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆர்டினோ போர்டை வாங்கும்போதே கூடயே சேர்த்து வாங்கிக்கணும். ஸோ எனக்கு அந்த கேபிள் பார்த்தீங்கன்னா கிடச்சிது. இதுதான் அந்த கேபிள். பார்த்தீங்கன்னா இந்த கேபிளோட 1 end இப்படி இருக்கும், இன்னொரு 2 பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேபிள் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை இதோட நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, நம்ம வந்து இப்போ இதை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து போட்டு காமிச்சிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பிளிங்கிங் ஆஃப் எல்இடி. இந்த எல்இடி பார்த்தீங்கன்னா நம்ம பிளிங்க் பண்ண வைப்போம். எக்ஸ்டர்னலாக இப்போத்தி கனெக்ட் பண்ண வேணாம், அதை நான் பொறுமையாக காட்டுறேன். ஸோ நம்ம இன்டர்னலாகவே இந்த எல்இடியை வந்து பிளிங்க் பண்ண வைக்க முடியும். அதை வந்து நம்ம இப்போ கோடிங்கில் பார்க்கலாம். ஓகே கைஸ், இனிஷியலாக நம்ம ஓப்பன் பண்ணும்போது நம்மளோட ஆர்டினோ ஐடி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த ஆர்டினோ ஐடியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் எப்பவுமே இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக இந்த ப்ரோக்ராம் செட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாய்ட் செட்டப் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் C++ லாங்குவேஜில் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து மாற்றியும் பண்ணிக்கலாம், பட் C++ இஸ் த பேசிக். ஸோ we got to omit that.
வாய்ட் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இனிஷியலாக நம்ம இந்த ஆர்டினோவை செட்டப் பண்ணும்போது, அதாவது அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10 or 20 செகண்ட்ஸ் நம்ம கொடுக்குறதா, பட் 1 செகண்ட் தான் இங்கே எடுக்கும். அது இந்த 1 செகண்டில் நம்ம இனிஷியலாக செட்டப் பண்ணணும் அப்படின்னு என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் இங்கே கொடுத்துடணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன பின்னில் ஆக்டிவாக இருக்குங்கிறத செட்டப்பில் சொல்லுவோம். புரியலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் வெயிட் அண்ட் லிசன். கண்டிப்பாக நான் ப்ராக்டிக்கலாக சொல்லி தரும்போது புரியும். ஓகே, வாய்ட் லூப் அப்படின்னா இந்த லூப்புக்குள்ளே நம்ம என்ன கோடு கொடுக்குறோமோ அது வந்து திரும்ப 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 பேசுறேன்ற மாதிரி திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். அன்லிமிட்டட் எண்ட்லெஸ் லூப் இது. ஓகேவா, இந்த லூப்புக்குள்ள நீங்க என்ன கொடுத்தாலும் அது திரும்ப 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 நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் இது, வேற ஒண்ணுமே கிடையாது. லூப்புனாலே என்னது, ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள் அந்த மாதிரி. அதுதான் இந்த லூப்புங்கிறதுக்கு மீனிங். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நம்மளோட பிளிங்கிங் ஆஃப் எல்இடியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு வாய்டு செட்டப்பை கொஞ்சம் கீழே இறக்கிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறோம். அதாவது ஜஸ்ட் அந்த வந்து நம்ம ஒரு பின்னை வந்து ஒரு வேரியபிளாக டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அதை எங்கே பார்த்தாலும் கூப்பிட தேவையில்ல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், எல்இடி அப்படிங்கிற அந்த ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணலாம். ஸோ எல்இடிங்கிற ஒரு வேரியபிளை பார்த்தீங்கன்னா ஒரு ஐஎன்டி, அது வந்து ஒரு இன்டீஜருங்கிறதுனால ஐஎன்டி எல்இடின்னு கொடுக்குறேன். ஸோ பைத்தனில் தான் வெறும் எல்இடி கொடுக்கணும், இது மாதிரி கொடுக்கக்கூடாது, ஏன்னா இது C++ இல்லையா. ஸோ எல்இடி ஈக்குவல் டு 13 நீங்கள் கொடுக்கலாம். பிகாஸ் நான் சொன்னேன் இல்லையா, 13th பின்னு தான் அந்த எல்இடி இன்பில்ட் எல்இடியோடைய பின்னு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. 13 கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்இடி பில்டின், அது பேர் LED_ பில்டின், இதுதான் அதோடைய பேர். எல்இடி பில்டின் அப்படின்னு கொடுத்து நீங்கள் ஒரு செமிகாலன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த எல்இடி பில்டின் அப்படிங்கிறதோட மீனிங் வந்து 13. ஆர்டினோவை பொறுத்த வரைக்கும் எல்இடி பில்டின் அப்படின்னா 13 அர்த்தம். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 13 அப்படிங்கிறது இந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம செட்டப்பில் நான் சொன்ன மாதிரி எந்த பின்னெல்லாம் ஒர்க் பண்ண போகுதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கால் பண்ணி விட்டுறணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல பின் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்இடி தானே அந்த 13th பின்னில் இருக்குது. ஸோ எல்இடி அவுட்புட், எப்பவுமே வந்து எல்இடினாலே அவுட்புட், சில டிவைஸ் மட்டும் இன்புட்டில் வரும். ஸோ அதெல்லாம் நான் வந்து சொல்லுவேன். பட் எனி டைம் நீங்கள் எல்இடி எடுத்திங்கன்னா எல்இடி இஸ் அவுட்புட். ஸோ எல்இடியோட எந்த பின்னில் கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த பின் அவுட்புட் கொடுத்துருங்க. அடுத்த லூப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிளிங்கிங் ஆஃப் எல்இடின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே பண்ண போகிறோம். கொஞ்சம் யோசிங்க பார்க்கலாம் நம்ம என்ன மாதிரி ப்ரோக்ராம் பண்ணலான்னு. இப்போ நீங்கள் அதில் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ யோசிச்சிட்டிங்களா? ஓகே, நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து டிஜிட்டல் ரைட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். டிஜிட்டல் ரைட் என்ன பண்ணணும்னா, டிஜிட்டல் ரைட் எல்இடி ஹை. இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ரைட் டிஜிட்டலாக அந்த இடத்துல எழுது, அதாவது டிஜிட்டலாக அங்கே சிக்னல் கொடுன்ற மாதிரி இதுக்கு அர்த்தம். ஸோ நம்ம 13th இந்த டிஜிட்டல் ரைட்குள்ளே நம்ம எந்த பின்னு என்னவா இருக்கணும்னு கால் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ளே எல்இடின்னு கொடுக்குறோம். எல்இடின்றதுக்குள்ளே 13ங்கிற ஒரு வேரியபிள் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ 13th பின்னில் ஹை பண்ணு, ஹைன்றப்போ ஆன் பண்ணுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ டிஜிட்டல் ரைட் எல்இடி ஹைன்னும் போது அது ஆன் பண்ணோம் எல்இடியை. அதுக்கப்புறம் ஒரு டிலே கொடுப்போம். டிலே வந்து ஒரு 1000 கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ மில்லி செகண்ட்ஸில் 1000 போது நம்மளுக்கு வந்து 1 செகண்டுக்கு இது வந்து ஆன் பண்ணி ஹோல்டு பண்ணோம். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம திரும்ப இதை ஆஃப் பண்ணுவோம். டிஜிட்டல் ரைட் கொடுத்து நம்ம எப்படி கொடுக்க போகிறோம், டிஜிட்டல் ரைட் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, லோ கொடுத்துட்டு அதுக்கு ஒரு டிலே கொடுத்துடணும். நம்ம டிலே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது மில்லி செகண்ட்லேயே முடிஞ்சு போயிடும். அதனால் நம்மளால் பார்க்கவே முடியாது. அதை டிலே 1000 கொடுத்துட்டு ஒரு செமிகாலன் கொடுத்துருங்க. ஸோ இதுதான் நம்மளோட கோட். இவ்வளோ தான். இது வந்து என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு டிஜிட்டல் ரைட் பண்ணி எல்இடியை ஆன் பண்ணோம். ஆன் பண்ணி 1 செகண்டுக்கு அப்படியே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணோம். அதுக்கப்புறம் அதே 1 செகண்ட் வச்சுருக்கோம். ஸோ திரும்ப இந்த வாய்ட் லூப்புங்கிறது இந்த இடத்துல முடிஞ்சு, நான் லூப்னா என்ன சொல்லியிருக்கேன், முடியவே முடியாது. ஸோ இந்த இடத்துல முடிஞ்சது திரும்ப இங்கே வந்து திரும்ப ஆரம்பிக்கும் இதை. ஸோ திரும்ப இது முடிஞ்சோடனே திரும்ப ஆரம்பிக்கும், திரும்ப முடிஞ்சோடனே திரும்ப ஆரம்பிக்கும், திரும்ப பேசிக்கிட்டே இருக்கா மாதிரி திரும்ப எல்இடியை ஒரு செகண்டுக்கு அதுக்கப்புறம் பிளிங்க் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த ப்ரோக்ராம். திரும்ப
ஜஸ்ட் இது வந்து இதில் எந்த எரரும் இருக்காதுங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறதுக்காக இந்த இடத்துல வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் இது கம்பைல் ஆகி எந்த ஒரு எரரும் இல்லாத வரைக்கும் இது நம்மளுக்கு காட்டும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து டேரெக்டாக எங்கள் அவுட்புட்டில் வரும். பார்த்தீங்கன்னா டன் கம்பைலிங்னு வந்துருச்சு, கம்பைலேஷன் கம்ப்ளீட். இப்போது நம்ம இதை வந்து நம்ம ஆர்டினோக்குள்ளே அப்லோட் பண்ண போகிறோம். அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டினோவை கனெக்ட் பண்ணணும். ஸோ கைஸ் சிம்பிள் தான், ஜஸ்ட் வந்து நம்மளோட இந்த பின்னை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பின்னை பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளோட யூஎஸ்பி போர்ட்டில் போட போகிறோம். நான் ஒன் ஹேண்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. 3 days later. Much later. ஓகே அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த பின் எடுத்து ரொம்ப மெஸ்ஸி பண்ணுறேன். நம்ம போட்டோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளோட எல்இடி பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். அது பிளிங்க் ஆகாது, சாரி, எல்இடி மட்டும் சும்மா எரியும். இது நம்ம பழைய ப்ரோக்ராமில் எதனா என்ன கொடுத்துருக்கோமோ அது பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கோம். இப்போதைக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே இந்த எல்இடி பார்த்திங்கன்னா ஆனில் இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணோம். இதுதான் நம்மளோட அந்த எல்இடி 13th பின் எல்இடி. இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி பழைய ப்ரோக்ராம் ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ நம்மளோட ப்ரோக்ராமை இதில் அப்லோட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம இனிஷியலாக இதில் செட்டப் பண்ண வேண்டியது நிறையவே இருக்குது. பிகாஸ் நம்ம வந்து ஆர்டினோவை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஆர்டினோ யூனோ நாட் கனெக்டடுன்னு இருக்குது இல்லையா, இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் நம்மளோட ஆர்டினோ வந்து இருக்காங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. டூல்ஸுங்கிறத வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் போர்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் போர்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆர்டினோ ஏவிஆர் போர்ட்ஸில் போயிட்டு நான் ஆர்டினோ யூனோ செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் ஃபார் சம் பீப்புள் இது மாதிரி காட்டாது. அதையும் நான் சொல்லிடுறேன். பிகாஸ் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டலைன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்டினோ போர்டு இருக்கா மாதிரி உங்களுக்கு காட்டலை, இல்லை ஏஎஸ்பி போர்ட்ஸ் இருக்கா மாதிரி உங்களுக்கு காட்டலைன்னா ஜஸ்ட் கிளிக் ஆன் த போர்ட்ஸ் மேனேஜர். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய வந்துடும். சொல்லுங்கள் ஆர்டினோ ஏவிஆர் போர்ட்ஸ் போய் ஆர்டினோ. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு இன்ஸ்டால் காட்டலை. சாரி, காட்டுது, பட் நான் இன்ஸ்டால் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் அதுவே இன்ஸ்டால் ஆகிடும். ஜஸ்ட் மேக் ஷோர் யூ ஹாவ் இன்டர்நெட் கனெக்ஷன். அதுக்கப்புறம் டூல்ஸ் போயிட்டு உங்களோட போர்ட் செலக்ட் பண்ணணும். அதாவது என்னோடய போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் செலக்ட் பண்ணல. ஸோ எனக்கு COM7 பார்த்தீங்கன்னா என் ஆர்டினோ யூனோ கனெக்ட் ஆகிருக்கிறதே எனக்கு காட்டுது. ஸோ நான் இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஆர்டினோ யூனோ ஆன் COM7 இங்கே மாறிடுச்சு. அதாவது கனெக்ட் ஆகிடுச்சு, ஆர்டினோவை ரீட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு என்னோட சிஸ்டம். இதுதான் எங்கள் விஷயம். ஸோ நம்ம டூல்ஸில் போயிட்டு திரும்ப போர்ட்ஸ் மேனேஜரை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம அப்லோடு கொடுத்தோன்னா நம்மளோட ஆர்டினோ அப்லோட் ஆகி நம்மளோட பிளிங்கிங் ஆஃப் எல்இடி இட்ஸ் கோனா பி ஸ்டார்ட் நவ். ஓகேவா? ஸோ நான் வந்து அப்லோட லைவாக காட்டணுங்கிறதுக்காக வீடியோ ரெக்கார்டிங்கில் போட்டுடுறேன். ஸோ நம்ம லேப்டாப் இங்கே இருக்குது. ஸோ நம்ம வந்துங்கன்னா இப்போ அப்லோடு கொடுக்க போகிறோம். அப்லோடு கொடுத்துடலாம். ஸோ அப்லோடு கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா கம்பைலேஷன் கம்ப்ளீட்னு இங்கே வந்துருச்சு, அப்லோடும் கம்ப்ளீட்னு இங்கே வந்துருச்சு. ஸோ நம்ம ஆர்டினோ அப்படியே போர்டு கிட்ட வந்தோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம எல்இடி பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் இனிஷியலாக நம்ம கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இந்த RX அண்ட் TX பின்னில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லைட்ஸ் க்ளோ ஆகும். பிகாஸ் ட்ரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் ஆகிறதோட அதோட மீனிங். ஸோ நம்ம எல்இடி பார்த்தீங்கன்னா இப்போ 1 செகண்ட் கேப்பில் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இதே நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு எல்இடி வச்சும் நம்ம இதை செஞ்சு காட்ட முடியும். அதையும் நான் வந்து செஞ்சு காட்டுறேன். ஓகேங்களா கைஸ்? இப்போ நம்மளுக்கு தேவையான அப்பேரட்டஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஆக்சுவலாக ஒரு ஆர்டினோ போர்டு நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஒரு எல்இடி எடுத்திருக்கேன், ஒரு ரெசிஸ்டர் எடுத்திருக்கேன், ஸோ 2 ஜம்பர் கேபிள்ஸ் எடுத்திருக்கேன் கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட எல்இடி எடுத்து நம்ம ப்ரெட் போர்டில் சும்மா வச்சுக்கலாம் எங்கேனாலும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எந்த பின்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதுக்காக நான் என்ன பண்ணுறேன், நம்மளை வந்து 9th பின் யூஸ் பண்ணியிருக்கோம். 9th பின்னில் சொல்லி எல்இடியோட பாசிட்டிவில் கொடுக்கணும் இதை. ஸோ கரெக்டாக இங்கே கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பண்ணணும். கிரவுண்ட் தோற்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்க்யூட் கம்ப்ளீட். நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு எல்இடியை பிளிங்க் பண்ண வைக்க போகிறோம். அதுக்கு வேறு ஒன்றும் நம்ம பண்ண தேவையில்ல. நம்மளோட கோடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்இடி பில்டின் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா மாற்றி நம்ம எந்த பின்னுக்கு கொடுத்துருக்கோமோ அதை இந்த இடத்துல போட போகிறோம். சிம்பிள். நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 10ல் கொடுத்துருக்கோமா? ஆமாங்க, 10ல் கொடுத்துருக்கேன், 9ல் கொடுக்கல. 10ல் ஜஸ்ட் நான் 10ன்னு போட்டுட்டேன்னா போதும், வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நான் திரும்ப இதை கம்பைல் பண்ணிக்கிறேன். கம்பைலேஷன் கம்ப்ளீட்னு வந்துடும்.
ஜஸ்ட் கூட பார்த்துக்கோங்க. நான் எல்இடியோட நம்பர் மட்டும் தான் மாற்றிருக்கேன், வேறு எதுவுமே பண்ணலை. அது அவுட்புட் டிஜிட்டல் ரைட்டில் வந்து வேறு எதுவுமே பண்ணலை. ஓகேவா? ஸோ கம்பைலேஷன் கம்ப்ளீட். நம்ம போர்டில் இப்போது அப்லோட் கொடுத்துடலாம். ஸோ நான் அப்லோட் கொடுத்துட்டேன். ஓகே நம்ம ஆர்டினோ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போது அகைன் பார்த்தீங்கன்னா அப்லோடு கொடுக்குறேன். அப்லோடு கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டினோவுக்கு பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் வந்துருச்சு. ஸோ ஆர்டினோவில் சிக்னல் வந்ததும் பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்இடி க்ளோவாக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 செகண்டு கேப் கொடுத்தா மாதிரியே 1 செகண்டுக்கு அப்புறம் இந்த எல்இடி க்ளோ ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்களா? நல்லா பார்த்தீங்களா? ஓகேவா? புரிஞ்சிருச்சா நம்மளோட கோட் இப்போது? ஸோ இதே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய எல்இடி வச்சும் பண்ணலாம். அதாவது நான் சொல்கிற மாதிரி இப்போ நம்ம 10th பின்னில் இந்த எல்இடி கொடுத்துருக்கோம் இல்லையா, 11th பின்னில் இன்னொரு எல்இடி கொடுங்க, 12th பின்னில் இன்னொரு எல்இடி கொடுங்க. ஸோ அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பின்னுக்கும் அவுட்புட் செட் பண்ணிவிட்டு அந்தந்த பின் எவ்வளோ நேரம் எரியணும் இல்லை எத்தனை கவுண்ட்டில் எரியணுங்கிறத நம்ம வந்து இந்த இதில் கால் ஃபார் பண்ணிடலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து I'll show you different gadgets, how to use them. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இது பார்ப்போம். அதாவது நம்ம பார்த்திங்கன்னா அல்ட்ராசானிக் சென்சாரை பற்றி பார்க்குறோம், ஐஆர் சென்சார் பற்றி பார்க்கலாம், ப்ளூடூத் மாடியூல் பற்றி பார்க்கலாம், நோட் எம்சியூ பற்றி பார்க்கலாம், சர்வோ மோட்டார் பற்றி பார்க்கலாம், மோஷன் டிடெக்டார் சென்சார் பற்றி பார்க்கலாம், எல்இடி எல்சிடி அனைத்தையும் பார்க்கலாம். டோன்ட் வரி கைஸ். நம்ம வந்து keep staying, keep subscribing my videos, keep liking my videos. I'll be back in another video. So tata bye bye. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்.